வாஸ்துப்படி என்னென்ன செடிகள்லாம் நம்ம வீட்டில் வைக்கலாம், என்னென்ன செடிகள்லாம் வைக்கக்கூடாது? அதனால அதை வச்சுட்டு ஐயோ கொலை எந்த பக்கம் தள்ளுமோ என்ன நடக்குமோன்னு பயப்படுறத விட அதை பின்பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். துளசியோட தொட்டாச்சினிங்கிய சேர்த்து வைக்கணும், துளசி மட்டும் வைக்கக்கூடாது. காரணம் எதாவது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காளி மாதாஜி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம்மா. வணக்கம் அம்மா. நிறைய பதிவுகள் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க. இன்னைக்கு என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, வாஸ்துப்படி என்னென்ன செடிகள்லாம் நம்ம வீட்டில் வைக்கலாம், என்னென்ன செடிகள்லாம் வைக்கக்கூடாது? அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஒரு அருமையான ஒரு கேள்விம்மா. அதாவது நம்ம வாழ்க்கையில் பலத்தையும் நலத்தையும் கொடுக்கக்கூடிய என்னென்ன விருட்சங்கள் நம்ம இல்லத்தில் இருக்கலாம், என்னென்ன விருட்சங்கள் இருக்கக்கூடாது. குறிப்பாக முருங்கை மரம். இந்த முருங்கையில் 2 இருக்குங்க. ஒன்று நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய முருங்கைக்காய் முருங்கை, அது. இன்னொன்று கல்யாண முருங்கை. இந்த முருங்கையில் சாதாரண முருங்கை இருக்கக்கூடியதை வீட்டினுடைய பின்பக்கம் மட்டும்தாம்மா வைக்கணும், வீட்டுக்கு முன்பக்கம் வைக்கவே கூடாது. காரணம் எதனாலனா, முருங்கைக்கு ஒரு தன்மை உண்டு. எப்படிப்பட்ட எதிர்மறை சக்தியும் இழுத்து அது தன்னைக்குள்ளே வச்சுக்கும். அதனால் நம்மளுடைய இந்த எதிர்மறை சக்தியை பார்க்கும்போது நமக்கு காரிய தடைகள் உண்டாகும், சுப நிகழ்ச்சிகள் நடக்காது. அதனால் இதை பின்புறமாக நம்ம கண்டிப்பாக வைக்கணும். அதே மாதிரி வாழை மரத்தை முன்பகுதியில் வைக்கக்கூடாது. ஏன்னா அது கொலை எந்த பக்கத்தில் தள்ளுதோ அதை பொறுத்து அந்த வீட்டினுடைய நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் இருக்குது. எதனால் அதை வச்சுட்டு ஐயோ கொலை எந்த பக்கம் தள்ளுமோ என்ன நடக்குமோன்னு பயப்படுறத விட அதை பின்பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லது. கல்யாண முருங்கையில் நான் அது சொன்னேன், நான் கல்யாண முருங்கைன்னு ஒன்று இருக்குன்னு. இந்த முருங்கையினுடைய தன்மை அளப்பரியது. அந்த காலத்தில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்பகுதி வேலிக்காகவும் சுற்றி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் தோட்டத்தில் அதிகமாக இருக்கும். இந்த கல்யாண முருங்கை மரம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக கல்யாண தடையே இருக்காது. காரணம் எதனாலன்னா, இந்த கல்யாண முருங்கையினுடைய தன்மையாகப்பட்டது மங்கள காரியங்களை அந்த இல்லத்தில் செய்யறதுக்கு நிறைய விஷயங்களை அது வகுத்து கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அந்த காலத்தில் வீட்டில் பெண்களுக்கு வலி வேதனைகள் இருந்தால் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. நேராக ஓடி போய் அந்த கல்யாண முருங்கையை அணைச்சி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அது அழுத உடனே அவங்க மனதுக்கு அது சாந்தியை கொடுத்து அவங்கள ஃப்ரீயாக்கி விட்டுடும். ஏன்னா அந்த கல்யாண முருங்கைக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு. இரண்டாவது, வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த கொடி ரோஜான்னு சொல்லுவாங்க. அதாவது படர்றது ஒரு ரகம், கொடியாக போகக்கூடிய ரோஜா செடின்னு ஒன்று இருக்குது. அந்த ரோஜா செடியை வீட்டு வாசலில் நம்ம வச்சு கொடியை கொண்டாந்துட்டோம் அப்படின்னா, தீய எண்ணங்களோட யார் உள்ளே வந்தாலும் அவங்களுடைய எண்ண அலைகளை அதை இழுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மனசாந்தியை கொடுத்து உள்ளே அமிச்சிரும். அதுக்கு அவ்வளோ ஒரு தன்மை உண்டு அந்த கொடி ரோஜாவுக்கு. அது மட்டும் இல்லாமல் நித்திய மல்லி. இந்த நித்திய மல்லி, அதுக்கப்புறம் கொடி சம்பங்கி, இதெல்லாம் நம்ம வீட்டில் வாசலில் வைப்பாங்க. காரணம் எதனாலன்னா, சுகந்தம் இருக்கும் இடத்தில் தெய்வம் இருக்கும். இதெல்லாம் பூக்கும்போது அப்படி ஒரு சுகந்தமாக இருக்கும். இந்த கொடி சம்பங்கி, இந்த பிச்சிப்பூ, இதனுடைய தன்மையினுடைய என்னன்னா, நேர்மறை ஆற்றலை இழுத்து கொடுக்கக்கூடிய தன்மை. அதனால் அதை வாசலில் வச்சாங்க. அதே மாதிரி வெள்ளெருக்கம் வைக்கலாம், வீட்டு வாசலில் வெள்ளெருக்கம் செடி வைக்கலாம். அதுக்கப்புறம் துளசி வைக்கலாம். அதுக்கப்புறம் நித்திய கல்யாணி வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் நாகப்பழ மரமோ இல்லை அதுக்கப்புறம் முள் சம்பந்தப்பட்ட மரங்களோ எதையுமே வைக்கக்கூடாது. இதை மாதிரி நம்ம வீட்டில் நான் சொன்ன முறையில் நீங்கள் கரெக்டாக இதை பார்த்து பண்ணீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக எதிர்மறை ஆற்றலோ வாஸ்து குறைபாடோ கண்டிப்பாக இருக்காதும்மா. அம்மா, இப்போ நீங்கள் சொன்ன செடிகளில் துளசி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, வைக்கலாம் அப்படின்னு. துளசிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அதை எப்படி பின்பற்றுறது? அதாவதும்மா, துளசி அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். துளசியோட தொட்டாச்சினிங்கிய சேர்த்து வைக்கணும், துளசி மட்டும் வைக்கக்கூடாது. காரணம் எதனாலன்னா, இந்த தொட்டால் சினிங்கி
அப்படின்னக்கூடிய இந்த மூலிகையாகப்பட்டது வசியத்தன்மை அதிகரிக்கக்கூடிய மூலிகை. இப்போ துளசியை வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களில் பெண்களை. தொட்டாசினிங்கையும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த தொட்டாசினிங்கையும் துளசியும் வைத்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அது மஞ்சள் தூளை வச்சு பூஜை பண்ணணும். அங்கே ஒரு தீபத்தை பொருத்தணும். அதை சுத்தபத்தமாக வச்சுருக்கணும். தேவையில்லாமல் அதன் இடத்துல நம்ம போய் உலாத்தக்கூடாது. அந்த பூஜை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் போய் உலாத்தக்கூடாது. அம்மா, இப்போ நீங்கள் நிறைய செடிகளை பற்றி பேசும்போது நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ செடியிலேருந்து ஒரு பூவையோ இல்லைன்னா ஏதாவது மூலிகை செடியை பறிக்கும் போதோ நம்ம மந்திரம் சொல்லி தான் ஜபம் பண்ணி அதை பறிக்கணும், அப்படி தான் வந்து சித்தர்கள்லாம் பறிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானா? எதனால்? கண்டிப்பாம்மா. ஏன்னா மூலிகைகளுக்கு உயிர் உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அது சித்தர்களுக்கு அனுமதி உண்டு, தெய்வத்துக்கு மட்டும் அனுமதி உண்டு, மனிதர்களுக்கு அனுமதி கிடையாது. அப்படி மனிதர்களுக்கு அனுமதி அது அந்த செடி நமக்கு கொடுத்து அதனுடைய பலனை முழு பலனையும் அது நமக்கு தர வேண்டும்னா அதுக்கு மூலிகைக்கு மந்திரம் இருக்குது, சாப நிவர்த்திக்கு மந்திரம் இருக்குது. அதாவது ஒரு துளசியை எடுக்கணும்னா கூட மூலிகை சாபம் நசி மசி அப்படின்ற மந்திரத்தை சொல்லித்தான் அந்த மூலிகையை எடுக்கணும்மா. அம்மா, இப்போ நீங்கள் நிறைய தகவல்கள் கொடுத்துட்ருக்கீங்க. பொதுமக்கள் வந்து நிறைய பேர் உங்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜென்ரலாக நீங்கள் பொதுமக்களை சந்திக்கிறீங்க அப்படின்னா என்ன கிழமைகளில் வந்து உங்களை பார்க்கலாம்? வியாழன் ஞாயிறும்மா என்னை வந்து பார்க்கக்கூடிய நாட்கள் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? சென்னையிலையாம்மா? இல்லைம்மா, நான் மறைமலை நகரில் இருக்கேன். மறைமலை நகர் சாமியார் கேட் பவானி நகரில் இருக்கேம்மா. ஓகே, ரொம்ப அருமையான தகவல் பொதுமக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க. அதே மாதிரி நிறைய ஹோமங்கள் மூலமாகவும் நிறைய யாகங்கள் மூலமாகவும் மக்களுடைய குறைகளை வந்து தீர்த்துட்ருக்கீங்க. நம்ம ஆலயத்துலேயும் நிறைய யாகங்கள் ஹோமங்கள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இந்த யாகம் பண்ணுறதால என்னம்மா பலன்? அதாவது யாகத்தினுடைய பலன் அப்படிங்கிறது நிரந்தரமானது. ஒவ்வொரு யாகத்துக்கு ஒவ்வொரு பலன் உண்டு. கணபதிக்கு பண்ணுறோன்னா வருடத்துக்கு ஒரு தடவை. அந்த மாதிரி ஒவ்வொரு யாகத்திற்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு. சில யாகங்கள் வந்து அபூர்வமான சூட்சமமான யாகங்கள், நாங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய யாகங்கள் 40 வருடங்கள் அந்த குடும்பத்திற்கு கஷ்டமே வராத அளவுக்கு காக்கக்கூடிய யாகத்தை கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து ரிஷிகள் வகுத்து கொடுத்தது. இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் சித்தர்களுடைய முறை, யாகங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், அதுக்கப்புறம் வந்து சொல்லக்கூடிய மந்திரங்கள், இதெல்லாம் ரிஷிகள் வகுத்து கொடுத்தது. அந்த ரிஷிகள் வழியில் இருக்கக்கூடிய முறைகளில் நாங்கள் பண்ணும்போது அந்த இடத்தில் யாகத்தின் சிறப்பினால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும், ஒரு மனிதனுடைய ரோகத்தையும் தீர்க்க முடியும். கண்டிப்பாக நிறைய செடிகளை பற்றியும் மரங்களை பற்றியும் என்ன செடி வைக்கலாம் வைக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல தகவல் கொடுத்தீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய யாக முறைகளையும் மக்களுக்கு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. நன்றிம்மா. நன்றி, வணக்கம்.